கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கிவிட்டு, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு, நீ நிரூபித்தால் உன்னை உள்ளே சேர்த்துக் கொள்வோம் போல நிதிஷ்குமார் மீது மக்களுக்கான அதிருப்தி எடப்பாடி பழனிசாமிக்கு மீது தமிழ் மக்கள் இருக்கிறத விட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா ஆதார் இணைக்கணும், பேன் கார்டு வேணும்னா ஆதார் இணைக்கணும், நீ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் ஆதார், ஒரு நீட்லேருந்து ஐஐடிக்கு எழுதுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதார். ஓட்டு போடுறதுக்கு ஏன் ஆதார் பயன்படுத்தக்கூடாது? கேள்வி. ஓட்டு போடுறதுக்கு தாண்டி நீங்கள் தான் லோகநாதன், நான் தான் முதல் சக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதார் தானே. இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, ஆதார் வைத்திருப்பது குடியுரிமைக்கு சான்றாகாதுன்னு. பாஜகன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிறதுலே வீக்கானவங்கள்ட்ட தான் போயிடுவாங்க. இருக்கிறதுலே நிர்கதியாக இருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, விளிம்பு நிலையில் இருக்கவங்க. இப்போ வந்து அதானிக்கு வேணும்னா நேராக பழங்குடியினரை போய் தான் அவங்க பொண்ணு அங்கே இந்த சிஏஎன்ஆர்சிக்கான ஒத்திகையும் அவங்க பீகார்லேருந்து தொடங்குறாங்க. ஏன்னா பீகார் மக்கள்கிட்ட தான் நான் சொன்ன மாதிரி 2.8% பேர் தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதே போல் பழங்குடியினருக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு இது தருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த நிலம் உங்களுக்கு தான், நீங்கள் வந்து மேய்ச்சிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலான்னு. அது 1% பேர் தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் மத்தியில், பழங்குடியினர் மத்தியில், உழைக்கும் வர்க்க மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் தான் பாஜக தன்னோட அதிகாரத்தையும் ஆதரவையும் இழக்குதுன்னா, கரெக்டாக அவனை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது எப்படியோ, அவனை எப்படியெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவனை நீக்கலாமோ அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நாம் பேசக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பீகார் தேர்தல். பீகார் தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலைகள் செய்கிறது என்பது பற்றியே நம்மோடு பேச இருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யன். வணக்கம். வணக்கம். இந்த பீகார் தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையம் என்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, இதனால் பீகாருக்கு என்ன பிரச்சனை, அடுத்த தேர்தல் தமிழகத்தை நோக்கி இருக்குது, தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை வரும்? இது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக இந்த செய்தி கேட்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் பீகாரில் எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறது தானே வழக்கம் அப்படின்னு கேட்பாங்க மக்கள். விவரம் அறியாதவங்க அப்படி கேட்குறது வழக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வழக்கமாக திருத்தம் செய்யும் திருத்தம் முறை கிடையாது. இப்போ வந்து வழக்கமாக எலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில இறந்தவர்களோட பேர் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கும், அதை நீக்குவாங்க. இல்லை உங்கள் பேர் விடுபட்டு போயிருக்கும். இப்போ லோகநாதன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, போய் ஒரு ரேஷன் கார்டையோ ஆதார் கார்டையோ இல்லை ஓட்டர்ஸ் ஐடி கார்டையோ காட்டி, இங்கே பாரியா 2021 தேர்தலில் நான் தான் ஓட்டு போட்டிருக்கேன், அந்த லோகநாதன் தான் நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் பெயருக்கான ஒரு ஐடி கார்டை காட்டுவீங்க. இதுதான் என் முகம், இதுதான் என் பேர் அப்படின்னு காட்டி ப்ரூவ் பண்ணிட்டா போதும், உங்களை வாக்காளர் பட்டியலில் திருப்பி இணைச்சிருவாங்க. இது அது போன்ற திருத்தம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக 8 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கிவிட்டு, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு, நீ நிரூபித்தால் உன்னை உள்ளே சேர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை. ஏற்கனவே ஓட்டு போட மாட்டானுங்க. ஆமாம். இப்போ இந்த மாதிரி பண்ணினா நான் ஏன்டா ஓட்டு போடணும்னு வீட்டிலேயே படுத்துருவாங்கல்ல. அதில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகன்ற விஷயம். ஆமாம். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு பீகாரில் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு வந்து கடுமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தபோது 2 கோடி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா அதுதான் இந்த மாநிலங்கள். இப்போ அப்போ அந்த மாதிரி மாநிலங்களில் வேறு எந்த வேலை வாய்ப்புமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் மிலிட்ரி கிளம்புவாங்க. அதனால ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொன்னதோட அர்த்தம் என்ன, விவசாயிகளின் மகன்கள் இராணுவத்தில் போவாங்க. ஏன்னா வேறு வேலை வாய்ப்பு இல்லை, மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒரே வேலை வாய்ப்பு இராணுவம். ஆனால் அந்த இராணுவத்தை என்ன பண்ணீங்க, நீங்கள் அக்னி பார்த்து அக்னி வெயிர்னாக்கி டெம்பரரி போஸ்டிங். அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெரிய கலவரங்கள்லாம் வெடிச்சது பீகார், உத்தரப்பிரதேசில். அந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து டிமானிட்டைசேஷன், இந்த பண மதிப்பிழப்பாகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், வரிச்சுமை, ஜிஎஸ்டின்ற பேரில் எல்லாத்துக்கும் 18% வரியை போட்டு அங்கே மக்கள் வந்து பட்னி சாவுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்ற நிலைமை இருக்குது. இதையும் தாண்டி நம்ம ஊரில் வந்து எடப்பாடி அவர்கள் 4 வருஷம் தான் முதல்வராக இருந்தார். 4 வருஷம் முதல்வராக இருந்தவர். இத்தனைக்கும் அவர் ஒரு பாப்புலரான ஆள்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமினா யாருன்னே தெரியாமல் தான் இருந்துச்சு அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு நபர் கூட பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது இந்த மக்களுக்கு என்னையா
32 வருஷம் ஆட்சி பண்ண கட்சி, நீங்கள் போய் உங்கள் கட்சி அவர்கிட்ட அவங்கள்ட்ட அடகு வைக்கிறதா அப்படின்ற ஒரு கோபம் வருது இல்லையா தமிழ் மக்களுக்கு. நான் உனக்கு ஓட்டு போட்டு தான் அவன் 4 வருஷம் நீ முதலமைச்சராக இருந்த, எனக்கு என்ன மரியாதைன்னு தமிழ் மக்கள் கேட்குறாங்களா? அப்போ அதே போல் நிதிஷ்குமார் மீது மக்களுக்கான அதிருப்தி எடப்பாடி பழனிசாமிக்கு மீது தமிழ் மக்கள் இருக்கிறத விட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடந்த 20 வருஷத்தில் அவர் வந்து ஒரு 18 முறை வந்து பதவி ஏற்றிருக்காரு. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை முறை கூட்டணி மாறி இருப்பார். ஏற்கனவே அந்த ஒரு கெட்ட பேர் இருக்கிறத தாண்டி இப்போ பெஹல்காம் தாக்குதல் அப்போ நேராக போய் பிரச்சாரம் பண்ணார் மோடி. பெஹல்காமுக்கு அங்கே காஷ்மீருக்கு போகாமல் நேராக சவுதி அரேபியாவிலேருந்து பீகாருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார். இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்கும் ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்கள் தன்னிலை மறந்து அவர் தேசிய கீதம் பாட்டுக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களை கிள்ளி சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு அவருக்கு வந்து அவர் வந்து சுயதனை இழந்துட்டார். அவர் அபிமானம் இருந்தது, அது இல்லாமல் போயிடுச்சுங்கிறத விட, எங்கள் மண்ணோட தலைவரை நாங்கள் அவர் எவ்வளோ நாள் திட்டுவோம், கூட்டணி மாறான்னு விமர்சிப்போம், நீ அவர் புத்தி பேதலிக்கிற அளவுக்கு அவரை தள்ளியிருக்க, மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணியிருக்கா அப்படின்றது பாஜக மீது ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. இதை தாண்டி இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து அங்கே வந்து பயங்கரமான பாப்புலாரிட்டி. லல்லு பிரசாத் யாதவுக்கு 90களில் இருந்த அளவுக்கு இப்போ தேஜஸ்வி யாதவுக்கு இப்போ பாப்புலாரிட்டி வருது. அப்படின்றது அது குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் பீகாரோட மட்டும் இல்லாமல் அவர் ஸ்டாலின் ஏதாவது ட்வீட் போட்டால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அறிக்கையை விட்டால் நானும் சேர்ந்து அறிக்கையை விடுறேங்கிறாரு. உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே அங்கே வந்து மகாராஷ்டிராவில் ஏதாவது கை கோக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அச்சாணியாக இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். இதையும் தாண்டி தேர்தல் கணக்குகளை விட்டுட்டு அங்கே சிபிஎம்எல் லிபரேஷன் மாலே விடுதலை கம்யூனிஸ்டுகள் வந்து எம்எல் இயக்கம், அவங்க தேர்தல் பாதைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கடந்த 10 வருடங்கள் அவங்க பயங்கரமாக வளர்கிறாங்க. அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த கம்யூனிஸ்ட் லிபரேஷன் அவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்க? தலித் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஏழை விவசாயிகள், புலம்பெயர் தொழிலாளர்கள், சிறுபான்மையினர், பழங்குடியினர், இவங்களுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க மத்தியில் கம்யூனிஸ்டுகளுக்கு பயங்கரமான அங்கீகாரம் பெருகுது அப்படின்றது அது தேர்தல் ரீதியாக மட்டும் இல்லை, சமூக ரீதியாகவும் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது. அப்போ இந்த செக்ஷன்லாம் தூக்குறதுக்கு என்ன வழியை பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை இருக்கு இல்லையா, வழக்கமாக ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்னா நம்மளுக்கே தெரியும், நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். நியூஸ் பேப்பரில் பார்த்தா அது சரிப்பா இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் ஆரம்பிக்குதான் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸ் ஜூன் 15 தொடங்குன்னா மே 15 அதுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்புறம் ஜூன் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, இந்த அரசை கண்காணிக்கிறவங்கன்னா நம்மளுக்கு தெரியும். செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி எப்படி தெரியுமா? எது பாமர மக்களுக்கு எப்படி? இல்லை, நான் அதை தாண்டி சொல்கிறேன். என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பண மதிப்பு இழப்புக்கோ இல்லை வந்து இந்த பொது முடக்கம் கம்ப்ளீட் லாக்டவுன் மோடி ஐயா பண்ணும்போது என்ன பண்ணார், யாரையும் கேட்கல, யாருக்கிட்டையும் கலந்துரையாடலை, யாருக்கிட்டையும் முன்கூட்டியே அறிவிக்கலை. அது யார், முதல்வர்களுக்கோ இல்லை வந்து எம்எல்ஏ எம்பிக்கோ முன்னாடியே அறிவிக்காமல் திடுதிப்புன்னு வந்து 8 மணிக்கு வந்து 500 ரூபா செல்லாது, திடுதிப்புன்னு 8 மணிக்கு வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போக்கில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஜூன் 25ஆம் தேதி தொடங்க போகிற ப்ராசஸ்க்கு ஜூன் 24 சாயங்காலம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரே ஒரு மாதம் தான் டைம். எப்போ, ஜூன் 25லேருந்து ஜூலை 25க்குள்ளே 8,20,00,000 வாக்காளர்களின் அதாவது வாக்குரிமை சரிபார்க்கப்படும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணும்னு யோசிச்சா கூட 30 நாளில் எத்தனை லட்சம் மக்களை ஒவ்வொரு நாளைக்கு இது பண்ணும். சரி, இதற்கு எவ்வளோ பெரிய மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, பூத் லெவலில் இதற்கான வாலண்டியர்ஸ் வந்து 80,000 பேர் தேவை அப்படின்னு சொல்லுதா. சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா 3 நாளில் ட்ரெயின் பண்ணிட்டோங்குது. 3 நாளில் ஒருத்தனுக்கு பொட்டலம் அடிக்க சொல்லித்தரோம். எலெக்ஷன் கமிஷன் பெரிய ப்ராசஸ், 11 டாக்குமெண்ட் ஆய்வு பண்ணுறது, சரி பார்க்கறது, திருத்தம் செய்கிறது, அவனை திருப்பி உள்ளே வைக்கிறது, இல்லை உள்ளே வைக்கிறதுக்கு அவன் கொடுக்குற விளக்கத்தை வந்து ஏற்றுக்கிறது, இதெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் தான். ஒரு பொட்டலம் அடிக்க சொல்லித்தரோம். 3 நாளில் 80,000 பேரை பொட்டலம் அடிக்க சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது. 3 நாளில் இந்த சேரில் அவனை வந்து உட்காந்து எந்திரி அப்படின்னு கூட 80,000 பேர் சொல்ல முடியாது. நம்ம 80,000 பேர் இவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடி நீ எலெக்ஷன்லாம் விட்டுறா, நீ என்ன பண்ணு, இந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்கம் டேக்ஸு, பிடபிள்யூடி, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் 80,000 பேரை 3 நாளில் ட்ரெயின் பண்ணிடு. 2 வாரத்தில் இந்தியாவை வல்லரசு ஆக்கி விட்டு போயிடலாமே. 80,000 பேரை 3 நாளில் ட்ரெயின் பண்ணுறான். அப்போ இது பொய், பித்தலாட்டம். 80,000 பேரை நீ ட்ரெயின் பண்ணல. சரி, நீ ட்ரெயின் பண்ணுறதா வச்சுக்கோ. இப்போ 30 நாள் கொடுத்துருக்கிய. முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒருத்தர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா 30 நாளில் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் நம்புவாரா? எங்கேயும் அதுக்கான சரித்திரமே கிடையாது. தமிழ்நாட்டில்
இன்னும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இ சேவை மையம் வந்து அவ்வளோ சிறப்பாக இயங்கும் போதே உங்களுக்கு வந்து 45 நாள் 50 நாள் ஆகுதுன்னும் போது பீகார் போன்ற ஒரு மாநிலத்தில் 30 நாள் டைம் கொடுக்குறீங்க 8.5 கோடி மக்களுக்கு. ஓகே. இதை தாண்டி பீகார் தான் இந்தியாவிலேயே அதிக அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன், அதாவது அந்த வெளி மாநிலங்கள்ல அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆமா, பஞ்சாப்ல விவசாயிகளா இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. பாம்பே, பூனே, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை எல்லாத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ஷனில் பீகாரிகள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஹோட்டலில் அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மதுரை மண் மணக்க பன் புரோட்டா பாருங்க எவ்வளோ பாரம்பரியமாக செஞ்சிருக்காரு அப்படின்னா திரையை ஒதுக்கிட்டு பாரியா பண்ணுறது ஒரு பீகார்காரியா அப்படின்னு இன்னைக்கு நம்ம அறுசுவை உணவுன்றதை கூட பீகார்கார் தான் செய்கிறாரு நம்ம ஹோட்டல்லையும். அப்போ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்களே, இவங்க இந்த 30 நாள் எப்படி பீகாருக்கு வந்து செஞ்சுட்டு போவாங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சாதாரணமாக என்ன பதில் சொல்லுதுன்னா, ஆன்லைன் ப்ரொசீஜர் வச்சுருக்கோங்க. ஆன்லைனில் ஒன்றும் இப்போ பெருசு இல்லைங்க. ஆன்லைனில் ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணுமா, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணுமா, அந்த ஃபார்மை ஸ்கேன் பண்ணணுமா, அந்த ஸ்கேன் பண்ணதோட சேர்த்து ஒரு 11 டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களாம், அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணுமா, அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் இணைக்கணுமா, ரெண்டையும் சேர்த்து அப்லோட் பண்ணுமா. இது என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம என்ன கேட்குறோம், மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, ராஜ்நாத் சிங் ஐயா இவங்களால இந்த ப்ராசஸ் முதல்ல பண்ண முடியுமா? இவங்களுக்கே இவ்வளோ அழகாக வந்து ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுமா, பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண தெரியுமா, ஸ்கேன் பண்ண தெரியுமா, அப்லோட் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் கல்வியறிவே தர மறுத்து அவங்க பிழைக்கவே வழி இல்லாமல் வச்சுருந்த தொழிலாளர்கள் பிழைப்பு தேடி வெளியே வந்திருக்காங்களே, அவங்க எப்படி இதை பண்ணுவாங்க? சரி, அவங்களுக்கு இது ஏதாவது தடை ஏற்பட்டால் அதில் உதவுறதுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஹெல்ப் சென்டர் ஓப்பன் பண்ணிங்களா? இல்லைங்க, ஒரு பிஆர்இ வந்து மெட்ராஸில் இருக்காருங்க, அவரால் இந்த ப்ராசஸ் செய்ய முடியல. இது ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் தெரிஞ்சிடுச்சுங்க. என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க? குறிப்பாக அந்த அவங்க கேட்குற அந்த 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன? இது இல்லைன்னா இவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்ற விஷயத்தை சொல்லுங்கள். அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, அந்த அவங்களே கொடுத்த ஓட்டர்ஸ் ஐடி கார்டு தான், அது இப்போ செல்லுபடி ஆகலாம். நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீ கொடுத்த ஓட்டர்ஸ் ஐடி தான், நீ கொடுத்த ஓட்டர்ஸ் ஐடியை நீயே செல்லுபடி ஆகாது அப்படின்னா அப்போ நீ திருத்தம் பண்ணுறது மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும்? நீ தவறாக, நான் என்ன சொல்கிறேன், பல பேர் வாக்குரிமை தர தகுதியற்றவர்களுக்கு வாக்குரிமை இருக்குது, இப்போ வாக்காளர் அட்டை இருக்குது அப்படின்னா அப்போ நீ என்ன சொல்கிற, இது நாள் வரைக்கும் கண்டக்ட் பண்ண எலெக்ஷன்லாம் தப்பு, அப்போ இன்றைக்கி இருக்கிற அரசே முறையற்ற அரசு அப்படின்றது தானே அதுக்கு அர்த்தம். சரி, எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, வாக்காளர் அட்டை இல்லை, ஆதாரும் ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஏங்க 2015 19 வரைக்கும் மக்களை எவ்வளவு துன்புறுத்துனீங்க? ஆதார் வாங்கன்னு சொல்லி. ஆதார் வாங்குங்கன்னு சொல்கிறது ஒன்று, பேங்க் அக்கௌண்ட் வேணுன்னா ஆதார் இணைக்கணும், பேன் கார்டு வேணுன்னா ஆதார் இணைக்கணும், நீ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் ஆதார், ஒரு நீட்லேருந்து ஐஐடிக்கு எழுதுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதார். ஓட்டு போடுறதுக்கு ஏன் ஆதார் பயன்படுத்தக்கூடாது? ஓட்டு கேள்வி வருது இல்லை? கேள்வி ஓட்டு போடுறதுக்குன்னு தாண்டி நீங்கள் தான் லோகநாதன், நான் தான் மதுர் சத்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதார் தானே. இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, ஆதார் வைத்திருப்பது குடியுரிமைக்கு சான்றாகாதுன்னு. ரேஷன் கடை சான்றாகாது. அப்போ எது சான்றாகும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட். அப்போது இங்கே அந்த சிஐஏ என்ஆர்சி அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வேலையை பயன்படுத்துகிறாங்க. இது கரெக்ட். இதுதான், இது தேர்தல் பற்றியது மட்டும் கிடையாது, இது வந்து அரசியல். அந்த இதுக்கான சிஏ என்ஆர்சிக்கான ஒட்டிகை. அதுதான் என்ன அப்படின்னா 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணுமா. 1987லேருந்து 2004 வரைக்கும் பிறந்தவங்க ஒரு பெற்றோரோட பர்த் சர்டிஃபிகேட்டும் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டும் தரணுமா. 2004க்கு பின்னாடி பிறந்தவங்க 2 பேரண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டும் அவங்க பர்த் சர்டிஃபிகேட் தரணும், மொத்தம் 3 பர்த் சர்டிஃபிகேட். இப்போ இதில் இருக்கிற அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாத்தியக்கூறுகள் 2003லேருந்து 4 வரைக்கும் இதே போன்ற ஒரு திருத்தம் செஞ்சாங்க. ஸ்பெஷல் ஏற்கனவே இது தேர்தல் ஆணையம். ஆமாம், ஏன்னா அப்போ இவிஎம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த ப்ராசஸ்க்கெலாம் தேவைப்பட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இல்லை 2004 வரைக்கும் செஞ்சவங்க, இப்போ சரி பார்த்து செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களையும் நீக்க தான் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆய்வின்படி இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசே எடுக்கிற சர்வேக்கள் படியே 2004 வரைக்கும் பிறந்தவர்கள், 2004 வரைக்கும் பிறந்தவங்கன்னா 60 வயசு ஆகல, அவங்களுக்கு 21 வயசோ இல்லை 21 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு பீகாரில் நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர், எத்தனை சதவீதம் பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 60% ஒரு 80% இருக்க வாய்ப்பு இருக்குது. 2.8% பேர்ட்ட தான் பர்த் சர்டிஃபிகேட். ஓகே. அப்போ எவ்வளோ ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்குது. அது பேர் அந்த மாநிலத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகார கட்டமைப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பில் டாக்குமெண்ட் டெஃபிசிட் ஸ்டேட்டுங்கிறாங்க. டாக்குமெண்ட்டுகளை எந்த ஆவணமுமே இல்லாத மாநிலம்னு சொன்னீங்கன்னா அது பீகார் மாநிலம் தான். அப்போ அந்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஒன்று அரசியல், 2 வந்து அவங்க சட்டத்தை மறைமுகமாக வந்து திணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாஜகன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே
இருக்கிறதுலே வீக்கானவங்கள்ட்ட தான் போய் அடிப்பாங்க. இருக்கிறதுலே நிர்கதியாக இருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, விளிம்பு நிலையில் இருக்கவங்க. இப்போ வந்து அதானிக்கு வேணும்னா நேராக பழங்குடியினரை போய் தான் அவங்க கொன்று அங்கே இதை வைக்கிறாங்க. நீங்கள் அதானிக்கு வந்து வரி விலக்கு தரணும், அவனுக்கு 1000 கோடி தரணும்னா அந்த 1000 கோடி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளத்தை போடாமல் அதை தூக்கி அதானிக்கு தராங்க. அப்போ இருக்கிறதுலே நிர்கதியாக நிற்கிறவங்கள்ட்ட தான் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால இந்த சிஏஎன்ஆர்சிக்கான ஒத்திகையும் அவங்க பீகார்லேருந்து தொடங்குறாங்க. ஏன்னா பீகார் மக்கள்கிட்ட தான் நான் சொன்ன மாதிரி 2.8% பேர் தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அதே போல் பழங்குடியினருக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு இது தருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த நிலம் உங்களுக்கு தான், நீங்கள் வந்து மேய்ச்சிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலான்னு. அது 1% பேர் தான் இருக்குது. அதை தாண்டி பார்த்தா பாஸ்போர்ட்டு, பீகார்காரங்கெல்லாம் அமெரிக்கா போயிட்டா வந்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி பாஸ்போர்ட் வச்சுருக்குது. அதுவும் வந்து 1% கம்மியான பேர்ட்டு இருக்கான். அதெல்லாம் தாண்டி மெட்ரிகுலேஷன், 10வது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். நீ 10வது ஸ்கூலே கட்டல. இங்கே தமிழ்நாட்டில் 100% பேர் 10வது படிக்கிறாங்க. பீகாரில் 45% பேர் தான் 10வது படிக்கிறாங்க. அப்போ படித்தவங்களாம் எத்தனை பேர் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அப்படின்றது இன்னொரு பெரிய கேள்விக்குறி. இப்போ சர்டிஃபிகேட் மட்டும் தேவையில்லை, ஆனால் 10வதுக்கு மேலே படிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுன்றது தான் இப்போ கேள்வி. ஆமாம், நீங்கள் அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யார் மத்தியில் இவங்க செல்வாக்கு இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சாதி மத்தியில், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மத்தியில், இஸ்லாமியர்கள் மத்தியில், பழங்குடியினர் மத்தியில், உழைக்கும் வர்க்க மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் தான் பாஜக தன்னோட அதிகாரத்தையும் ஆதரவையும் இழக்குதுன்னா, கரெக்டாக அவனை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது எப்படியோ, அவனை எப்படியெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவனை நீக்கலாமோ அதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிறந்தது வந்து நம்ம ஊர்லேயே வந்து இப்போ தான் கடைசி ஒரு 30-40 வருஷமாக தான் பிறந்தது ரெஜிஸ்டர் பண்ணுறங்கிறத ஒரு முறையாக இருக்குது. அதுவும் கிராமப்புறங்கள்லேருந்து முதல்ல நகர்ப்புறங்களில் தான் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ தான் கிராமப்புறங்களில் விரிவடைஞ்சிருக்குது. 85க்கு பிறகு தான் வந்து அது முழுமைப்படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பீகாரில் 2007க்கு அப்புறம் தான் இதை வந்து ஒழுங்காக முறைப்படுத்தி ஒரு 60-70% பிறக்கிற குழந்தைங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு தான் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணப்படுது, இஸ்லாமியர்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது இஸ்லாமியர்கள் தவறுன்னு கிடையாது. இஸ்லாமியர்கள் ஆஸ்பத்திரி போனால் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுமே. ஏன்னா பீகாரில் நீங்கள் இப்போ பீகார் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி, ஒரு கட்டாயம். எல்லா இடத்துலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 2 கிலோமீட்டர், அங்கேருந்து 3 கிலோமீட்டரில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். பீகாரில் அப்படிலாம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? பிறக்கிற குழந்தைங்களாம் இன்னுமே வீட்டில் தான் அங்கே பிறக்குது. ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தை வந்து 20% கூட இருக்காது பீகாரில். அப்போ அப்படி இருக்கும்போது எத்தனை சதவீதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் இஸ்லாமியர்களை விட அதிகம் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறாங்க. இந்துக்கள்லேயே உயர் சாதியினர் தான் முழுக்க ரெஜிஸ்டர் பண்ணப்படுறாங்களோ இல்லையா, தலித் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அவங்கள? அப்போ இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வர்க்கத்தினர்லாம் வாக்குரிமை இழப்பது மட்டும் கிடையாது. வழக்கமாக என்ன சொல்லுவோம், வாக்காளர் அட்டை உங்கள் வாக்குரிமையை அங்கீகரிக்கிறது. ஆனால் அந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறான். ரிவர்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், உங்கள் வாக்குரிமையை நாங்கள் தீர்மானிப்போம், அதை வச்சுட்டு உன் வாக்காளர் அட்டை செல்லுமா இல்லையாங்கிறத பார்த்துக்குறோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 வருஷம் கழித்து சிஏஎன்ஆர்சி அமல்படுத்த போகிறார் அமித்ஷா. அதான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, 2027 அமல்படுத்த போகிறோம். ஏன்னா எல்லா தேர்தலும் முடிஞ்சிடும், நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2026 முடிச்சிருவோம், அதை மையமாக வச்சுக்கிட்டு 2027 சிஏஎன்ஆர்சி அமல்படுத்த போகிறோன்றார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாக்காளர் அட்டை கொண்டு வான்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணியிருக்க? இப்போ 8.5 கோடி மக்களுக்கு இதில் வாக்காளர் உரிமையை இழக்கப்படுறது எத்தனை மக்கள் சொன்னா, 2,94,00,000 மக்கள் பீகாரில் மட்டும் வாக்குரிமை இழக்க போகிறாங்க. இப்போ இவங்க நாடு கடத்தப்படுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்றது தான் கேள்வி. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஓட்டுரிமை மட்டும் அவங்களுக்கு பறிபோகுமா, இல்லை அவங்க நாடு கடத்தப்படுவார்களா, இல்லை அடிமைப்படுத்தப்படுவார்களான்ற கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இது பீகார் மட்டும் இல்லாமல், இப்போ 2 கோடின்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால்னு எல்லா எலெக்ஷன்லையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலே வந்து ஒரு 28-30 கோடி வச்சுக்கலாம். இந்த 30 கோடியை வந்து கப்பலில் ஏற்றி நாடு கடத்த முடியாது, இல்லை அவங்க எல்லாத்துக்கும் சிறையும் நீங்கள் கட்ட முடியாது. அப்போ அவங்கள என்ன வாக்குவாங்க அப்படின்னா, ரொம்ப நம்ம கற்பனையெல்லாம் பண்ணி பார்க்க வேணாம். சவுத் ஆப்பிரிக்காவில் 91க்கு முன்னாடி எப்படி இருந்தது, நெல்சன் மண்டேலா வர்றதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி இருந்தது, கருப்பினத்தவர்கள் என்னவாக இருந்தாங்க, கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்களோட புழங்கக்கூடாது. அதற்கு மாறாக வெள்ளை இனத்தவர் சொல்லும் வேலை எல்லாத்தையும் அடிமை போல செய்ய வேண்டும், குறைந்த கூலிக்கு செய்ய வேண்டும், அவங்க கொடுக்கும் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தல் செய்தாலும் அவர்களுக்கான ஜனநாயக உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா கருப்பினத்தவர்கள் ட்ரீட் பண்ணப்பட்டாங்கல்ல, அதே போல் இங்கே இருக்கிற இந்த வாக்குரிமை இழந்தவர்கள் நடத்தப்படுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ காசா மக்கள் எப்படி உயிர் வாழ்கிறாங்க, இஸ்ரேலின் அரசாங்கத்தின் கொடுங்கோன்மைக்கு கீழே இப்போ குண்டு போகிறத விட்டுருங்க, இது நாள் வரைக்கும் காசா மக்கள், மேற்கு கரையில் இருந்த மக்கள் எப்படி பாலஸ்தீனியர்கள் நடத்தப்பட்டார்களோ அப்படி தான் இந்த வாக்குரிமை இழந்த மக்கள் நடத்தப்பட போகிறார்கள். இதை சொல்லும்போது
இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன நினச்சிக்கோன்னா, அது வடக்கம் பிரச்சனைப்பா, பீகார்காரன் பிரச்சனைப்பான்னு. பீகாருக்கு பிரச்சனைன்றது மட்டும் கிடையாது, அவன் பீகாரில் ஒத்திக்க பார்க்குறான், கடைசியாக அவங்ககிட்ட தான் வரப்போகிறான். அதே போல் இங்கே இருக்கிற இந்துக்கள் நினச்சோன்னா, அது இஸ்லாமியர்களை தான் தூக்குவாங்க பாஜக அப்படின்னு. அதுக்கு சிறந்த உதாரணம் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் என்ஆர்சியை அமல்படுத்தி 14 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. அந்த 14 லட்சம் பேரில் 9 லட்சம் பேர் இந்துக்கள். அப்போ நீ வந்து இந்த ஜெர்மன் கவிதை ஒன்று இருக்குது, இந்த ஹிட்லர் நாஜி ஜெர்மனியில் ஆழ்ந்துட்டு இருந்தபோது ஒரு கவிதை இருக்குது. முதல்ல அவங்க கம்யூனிஸ்ட்டை பிடிச்சி கொல்ல வந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்தேன், ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் கிடையாது. அடுத்து யூதர்களை கொல்ல வந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்தேன், ஏன்னா வந்து நான் யூதன் கிடையாது. இப்படின்னு ஒரு 6 விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கடைசியில் என்ன கொல்ல வந்தாங்க, திரும்பி பார்த்தேன், கத்த ஆளே கிடையாது. ஏன்னா அவன் கொல்லப்படும் போதெல்லாம் நான் அமைதியாக இருந்தபோது, நான் கொல்லப்படும் போது கத்துறதுக்கு ஆளே இல்லை. அப்போ நீ வந்து பீகார்காரனுக்கு பிரச்சனை, முஸ்லீமுக்கு தான் பிரச்சனை, இல்லை தலித்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போதும் குரல் கொடுப்பதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களும், குறிப்பாக நம்ம சொகுசாக இருக்கிறோம், இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல பஸ் ஓடுது, இலவசமாக கூட பஸ் இருக்குது, நம்மளுக்கு நல்ல கல்வி இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால பாஜகவின் சூழ்ச்சி உங்களை பாதிக்காது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, இதில் தேர்தல் ரீதியாக வந்து என்னென்ன திட்டம் வச்சுருக்காங்க, இப்போ எப்படின்னு தேர்தல் நடத்துவாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவ்வளோ பேரை நீக்கிட்டா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டின்னு ஒன்று அவங்களுக்கு போகும்ல, அது ஒரு விஷயமா பார்க்கணும். மாநில அரசு என்ன மாதிரி நடந்தது இந்த விஷயத்தில்? இல்லை, அது மாநில அரசு இன்றைக்கி முழுக்க முழுக்க சரணடைஞ்சிருக்குன்றதை பார்த்துருக்கோம். நம்ம வந்து நிதிஷ்குமார் அரசு முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கத்தில் சரணடைஞ்சிருக்கு. இப்போ இதில் ஏன் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும், மாநில அரசு இதை எப்படி சால்ஜாப் செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது வந்து குறிப்பாத்து ஒவ்வொரு வாக்காளராக நீக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா 10ஆம் பொதுவாக நீக்குவாங்க. 10ஆம் பொதுவாக நீக்கிறதுனா இப்போ வந்து ஒரு 4 பூத் இருக்குது, அதில் 3 பூத்தில் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தான் வாக்குகள் பெருவாரியாக வருது. 4வது பூத்தில் தான் பாஜகவுக்கு எதிர் வாக்குகள் ஜாஸ்தியாக வருதுன்னா, அந்த பூத்துலேருந்து ஒரு 500 பேரை தூக்கிடுறா. ஏன்னா எப்படியோ வந்து அதிக வாய்ப்பு வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் வாக்கு தான் வந்து அதிகம் போகணும். இப்போ அந்த 500 பேரில் ஒரு 150 பேர் பாஜக ஆதரவாளர்னு இருப்பான். ஆனால் நீக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா 350 பேர் பாஜக எதிர்ப்பாளர் தான் போவான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாஜகன்றது வந்து அது ஒரு கட்சி, அரசாங்கத்தில் இருக்கிற கட்சி மட்டும் இல்லாமல் பேரலாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுற கட்சி. பேரலாக ஒரு கவர்மெண்ட்னா ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஹெச்பி இந்த மாதிரி கும்பல்கள் வச்சுருக்குது இல்லையா, இவங்களுக்கு அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயும் கனெக்ஷன் இருக்குது, ஆதிக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 500 பேர் இழந்துட்டாங்க, 150 பேர் பாஜக ஆதரவாளன், 350 பேர் பாஜக எதிர்ப்பாளன், இந்த 350 பேர் நிர்கதியாக நிற்பான். இந்த 150 பேருக்கு என்ன பண்ணுவான், இந்த பாஜகவின் துணை அமைப்புகள் போய் வாக்குரிமையை வாங்கி கொடுத்துருவானுங்க, டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவானுங்க. அப்போ என்ன சொல்லப்படும்னா, பாருங்கள் உதவி பண்ணுறாங்க, கரெக்டாக நீங்கள் ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா அதுக்கான உதவியை தேடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்குரிமை வந்துடும். அப்படின்னா என்ன பண்ணுற, நீ மிச்சம் இருக்கிற 350 காரணியும் நீ என்ன சொல்கிறேன்னா, நீ இது வரைக்கும் பாஜக எதிர்ப்பாளனாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி நீ பாஜக ஆதரவாக இருக்கிற பஜ்ரங் தளுக்கோ விஹெச்பிக்கோ போய் நில்லு, அவன் உனக்கு வாக்குரிமை வாங்கி தந்துடுவான். வாக்குரிமை வாங்கிட்டு கற்பூரத்தில் வச்சு சத்தியம் வாங்கிக்குவான், நீ பாஜக தான் ஓட்டு போடுன்னு. அப்போ இது வாக்காளர் பட்டியலை நீக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எதிர்ப்பாளனை தன்னோட ஆதரவாளனாக ஆகிறதுக்கு நிர்பந்திக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழக அரசியல்வாதிகள் கவனிக்கவில்லைன்னு தான் நான் சொல்லணும். பூத்துக்கு 37 வாக்குகள் அதிகமாக வாங்கினா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நயினார் நாகேந்திரன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பீகாரில் என்ன நடக்கிறதோ அதே மாதிரி விஷயங்களை பூத் வைஸாக 37 பேர் அதிகமாக ஓட் போட்டால் திமுகவோட நம்ம அதிகமாக வாங்கி வின் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பிளான். அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம கம்பேர் பண்ணி இதை ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, இது இப்போ கிடையாது. பிரசாந்த் ஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து 2017 எப்படி உத்தரப்பிரதேசில் வந்து பாஜக ஜெயித்தது அப்படின்றத பற்றி ஒரு விரிவான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு மெயினாக இன்றைக்கி பாஜக வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கவே முடியாத ஒரு சக்தியாக மாறி இருக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு காரணம், எலெக்ஷன் கமிஷனாக விலைக்கு வாங்கி உள்ளே வச்சுருக்காங்கன்றது ஒரு காரணம். அது இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது BLA 2ன்னு ப்ரோக்ராம் போடுறாங்க அவங்க அந்த உத்தரப்பிரதேசத்தில். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த ஜஸ்டிஸ் லோயா வந்து மரண கேஸில் தான் அமித்ஷா வந்து 3 வருஷம் நீ வந்து குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. அந்த ஜட்ஜை எல்லோரும் திட்டுவாங்க, ஐயோ ஒழுங்காக இந்த அனுமதியை கொடுத்தா அந்த குஜராத்தில் இருந்திருப்பார். அது இல்லாதனால என்ன பண்ணிருக்காரு, முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசில் போய் உட்காந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த நம்பரை சொன்னாலே மலைப்பாக இருக்கும். 1,40,00,000 பேர் பாஜகவை திரட்டி
அதுவும் எப்படின்னா இப்போ வந்து அது காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்லாம் என்ன பண்ணுன்னா, நம்ம ஜெயிக்கிற தொகுதியில் மட்டும் பூத் கமிட்டியை போட்டு மற்றெல்லாம் அது என்னன்னாலும் ஓட்டு வராதப்பான்னு விட்டுருவாங்க. ஆனால் அப்படி ஒரு பூத்தை கூட விடல. அமித்ஷா ஒரு பூத்தை கூட விடாமல் எல்லா பூத்துலையும் ஒரு பூத்துக்கு 10 பேரை நீ கொண்டு வந்தே ஆகணும்னு நிர்பந்திச்சு, அதற்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சாதி, இப்போ நம்ம பாஜக எப்போ பார்த்தாலும் பார்ப்பன கட்சின்னு சொல்லி இங்கே பழகிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் முழுக்க உத்தரப்பிரதேசில் ஓபிசி, எஸ்சி எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்துக்கூடையும் பெனட்ரேட் ஆகி எல்லாத்தையும் பூத் லெவல் கமிட்டி அமைக்க வச்சு 1,40,00,000 பேருக்கு டெலிஃபோன் டாக்டர் மாதிரி இவ்வளோ பெரிய புக்குங்க. அந்த புக்கை நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய புக்கு. அந்த இவ்வளோ பெரிய புக்கை ஒரு முறை போடல, ஒரு முறை போட்டு சர்க்குலேஷனில் விட்டு எல்லார் நம்பரு, அட்ரஸ்ஸு, பூத்து பேரில் ஸ்பெல்லிங்கு, அப்பம் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்து 2 முறை சரி பார்த்து 3வது முறை ஃபைனல் புக்கை ரிலீஸ் பண்ணுறான். அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆனதால தான் அவங்களால உத்தரப்பிரதேசில் அசுர பலத்தோட ஜெயிக்க முடியுது. அப்போ அதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரோ கலைஞரோ வந்து அவ்வளோ வந்து அலட்சியமானவங்க கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ராஜதந்திரிகள் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நான் பீகாரில் வேலை பார்த்துருக்கேன், உத்தரப்பிரதேசில் வேலை பார்த்துருக்கேன், மற்ற மாநிலங்கள் ஹிமாச்சல்லாம் போயிருக்கேன். இப்போ அங்கேயும் இங்கேயும் என்ன பெரிய வித்தியாசம்னா, அங்கே வந்து ஊராட்சி வரையெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் பெனட்ரேட் ஆகிருக்காது. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்சி எலெக்ஷன், எம்எல்சினா மேல்சபை எலெக்ஷனோட நின்றுக்க முடியாது. அதற்கு கீழே வந்து போகாது. கீழே இருக்கவங்க அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் அரசியல் கட்சிகளே பெனட்ரேட்டாக இருக்காது. ஆனால் நம்ம மாநிலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எல்லா இடத்துலையும் பூத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏன்டா நீ திமுக காரனை தாண்டி போட்டியில் கை வைக்க முடியாதுன்னுவாங்க. எலெக்ஷனில் வந்து இங்கே முறைகேடு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பு. ஏன்னா அதிமுக திமுக எல்லா இடத்துலையும் பூத் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மெதப்போடியே இன்னும் இருக்க முடியாது. ஏன்னா பாஜக ஆக்டிவாக இப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது நீங்கள் ப்ரோஆக்டிவாக, அதாவது முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு தன்முனைப்பாக போய் இதை சரி கட்டுவதற்கும் எதிர்கொள்வதற்குமான நீங்கள் வாய்ப்பை தேடணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இங்கேயே பார்த்துருக்கோம், கேரளாலேருந்து வாக்காளர்களை கூட்டு வருது, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வாக்காளர்களை கூட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அட்டம்ப்ட்லாம் கன்னியாகுமரியில் பண்ணி பாஜகக்காரங்க பண்ணி அதை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க மக்களே. இந்த மாதிரி நடவடிக்கைகள் சும்மா சின்ன இடத்துல சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பொன்னார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற இடத்துலையே இந்த மாதிரி நடக்கும்போது தமிழ்நாடு முழுக்க அவங்க என்னென்ன செய்ய பார்ப்பாங்க. ஒரு அறிக்கை விட்டாங்க 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட் ஃபார் டெமோக்ரஸி. உங்களுக்கு தீஸ்தா செத்தல்வாத் அப்படின்ற சமூக செயல்பாட்டர் தெரியும். அவங்க மும்பையை சேர்ந்தவங்க. குஜராத் கலவரத்தின் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்காக ஊப்பா சட்டத்தை போட்டு உள்ளே வச்சாங்க. அவங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஒரு அறிக்கையை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த அறிக்கையை நாங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து நிர்மலா சீதாராமனோட கணவர் பரக்கல பிரபாகரை கூப்பிட்டு வந்து இங்கே மீட்டிங் போட்டோம். அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 77 தொகுதிங்க, அவங்க 100கணக்கான தொகுதியை ஆரம்பிச்சிருக்காங்க. 77 தொகுதியில் பாஜக ஜெயித்த தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அரசியல்லாம் விட்டுருங்க, ஒரு சாத்தியக்கூறுகள் எடுத்துகிட்டு பாருங்கன்னா, ஒரு பூத், அதாவது ஒரு தொகுதியில் ஒரு ஹவரில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே லட்சக்கணக்கான வாக்குப்பதிவாயிருக்கு. இது சாத்தியமே கிடையாது. நீங்கள் சாத்தியம் கிடையாதுன்னா இந்த கட்சிக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குமா அப்படின்ற சாத்தியம் கிடையாது. பெட்டியை கையில் கொடுத்து சும்மா தட்டிட்டு இருந்தாலே 1 லட்சம் வாக்கு போட முடியாது ஒரு மணி நேரத்தில். அப்படின்ற மாதிரியான சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் 77 தொகுதியில் நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான செயல்பாடுகளில் தமிழ்நாட்டில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்பயே வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்து களை எடுக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்பு அரண்களை உருவாக்க வேண்டும். அதற்காக மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏன்னா இது அரசாங்கம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. வாக்குரிமை உனக்கு அக்கறை இருக்கும். ஏன்னா இப்போ போவாங்க, ஐயோ நம்மளுக்கு வாக்குரிமை இல்லையா, சரி வா என்ன பண்ணுறது, போய் ஒரு பிரியாணி தின்ட்டு போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. உங்கள் வாக்குரிமை மீது உங்களுக்கே அக்கறை இருக்கணும், இதை தடுக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி பிஜேபி எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை வந்து நீங்கள் மிக தெளிவாக சொன்னீங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ போன்று பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருவதற்காக இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி.